இன்னைக்கு ஓடுற திதி என்ன திதினா பிரதமை திதி. சரிங்களா? இன்னைக்கு ஓடுற திதி பிரதமை திதி. பிரதமைக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். எல்லாரும் திதி சூரியத்தை தான் தெரிஞ்சிருப்பீங்க, அதிபதியை சொல்ல மாட்டேங்கிறோம் நம்ம. அதிபதின்றது கிரகம், அதாவது ஒவ்வொரு திதிக்கும் அதிபதி இருக்கு. அதாவது பிரதமை திதியோட அதிபதி சூரியனுங்க. சரிங்களா? அப்போ இப்போ இன்னைக்கு எல்லாமே என்ன செய்யறோம், ஒருத்தரை புகழ்றோம், ஒருத்தரை பாராட்டுறோம், சரிங்களா, பட்டம் கொடுக்குறோம். இது எல்லாத்துக்குமே அதிபதி யாருங்க? சூரியன் தான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நாளில் தான் அதுக்கு அந்த நிகழ்வு நடக்கணுங்கிறது தான் அந்த பிரம்மா எழுதி வைக்கிற விதி. சரிங்களா? அதாவது பிரம்மமுகூர்த்தம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரம்மமுகூர்த்தம்னா ஏன் பிரம்மமுகூர்த்தம் சொல்கிறான்னு இது வரைக்கும் யாருக்கு தெரியுதுன்னு தெரியல. பிரம்மமுகூர்த்தங்கிற காரணம், அதாவது எங்கே வந்து பிரம்மமுகூர்த்தம் வைக்கிறாங்க? 4 to 6. 4 to 6 தான் பிரம்மமுகூர்த்தம். ஏன் 4 to 6 பிரம்மமுகூர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 4 to 6ல் லக்கணம் எங்கே உட்காரும்? கோழிப்பட 4 to 6 நான் சொல்கிறது. சரிங்களா? அதாவது பின் இரவு 4 to 6 லக்கணம் எங்கே உட்காரும்? மீனத்தில் உட்காரும். மீனத்தில் கதாநாயகன் யாரு? குரு பகவான். குருவுடைய அதாவது அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா. குருவுடைய அதிபதி யாருங்க? அதிதேவதை தெய்வம் இது பிரம்மா. சரிங்களா? அந்த பிரம்மா அங்கே இருக்கிறதுனால தான் அதை வந்து 4 to 6 என்ன முகூர்த்தம் சொல்கிறாங்க? பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறது நம்ம மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது குரு ஓரையிலையோ குரு நிகழ்வுலையோ இல்லை பிரம்ம முகூர்த்திலையோ செஞ்சுட்டால் புஷ்கராம்சம் சொல்கிறது கூட குரு ஆதிபத்தியம் தான். சரிங்களா? இது எல்லாமே அதாவது குரு ஓரைன்னு சொல்லுவோம், குரு பலன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம், அதை புஷ்கராம்சம் சொல்லுவோம். இதுக்கு எல்லா அதிபதி யாருன்னா குரு தான் வருவார். சரிங்களா? அதாவது ஜோதிடர்களை நம்மளே குருன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ஜாதகர் என்னன்னு சொல்லுவாங்க? குருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது தமிழ்நாட்டு கல்ச்சரில் தான் குருன்னு அழைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக வச்சு சொல்லுவாங்க, ஒரு நாட்டில் லக்கணத்தை மையமாக வச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இதிலே வந்து நம்ம தான் லக்கணத்தை மையமாக வச்சு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து மையமாக வச்சது குருவை மையமாக வச்சு சொல்லுவோம் நாடி முறையில். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக, அதாவது எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியாக தெய்வ கோயில்கள், அதாவது புண்ணியஸ்தலங்கள் அதிகமாக இருக்கிற இடம் இதுதான். அதனால தான் குருவை மையமாக வச்சு ஜோதிடம் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒவ்வொரு விஷயத்தை அறிவுப்படுத்தும் போது அதாவது அதை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உண்மை. ஒன்று, அதாவது இன்னைக்கு ஓடுற திதி பிரதமை திதி, பிரதமை சூரியன் சொன்னேன். அப்போ திதி சூனியம் ஆகிறது சனி பகவானும் சுக்கிர பகவானும். ஆனால் இந்த சனி பகவான்ங்கிறது இன்னைக்கு யோகமாக வந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கு என்ன யோகம்? பரிகம். என்ன இன்னைக்கு யோகம்? பரிக யோகம். பரிக யோகத்தின் அதிபதி யாரு? சனி. சனி யோகி, சந்திரன் அவயோகி. சனினா என்னங்க? சனினா இருட்டு, குளிர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? சனினா என்னங்க? குளிர்ச்சி. ஐஸ் கட்டிக்கு அதிபதியே சனி தான். சரிங்களா? அப்போ அந்த சனி பகவான் இன்னைக்கு இருக்கிறதுனால, இன்னைக்கு யோகியா இருக்கிறதுனால இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குங்க? மேகமூட்டத்தோட, இருட்டோட, இந்த மாதிரி விஷயங்களோட இருக்குதா? அப்போ சனி பகவான் தான் அதுக்கு ஆதிபத்தியம் பெற்றது. சரிங்களா? அப்போ அந்த இதில் தான் இப்போ இன்னைக்கு நடக்குது. சரிங்களா? ரெண்டாவது வந்து என்ன கர்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஓடுற கர்ணம் என்ன கர்ணம்? ஓடுற கர்ணம் பாலவ கர்ணம். 1-22 வரைக்கும் பாலவ கர்ணம் இருக்கு. 1-22 வரைக்கும் பாலவ கர்ணம் இருக்கு. அதுக்கு யோகி யாரு? ராகு பகவான். அவயோகி யாரு? சந்திர பகவான். ராகு யோகியா இருக்கிறதுனால நான் ராகு, அதாவது எனக்கு வந்து யோகி ராகு தான். சரிங்களா? கர்ணமே ராகு பகவான் வந்துருச்சாங்க. அப்போ நான் உண்மையாலுமே இந்த ஜோதிட பீல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி தெரிகிற நானும் ஒரு ஜோதிடராக வளம் வர்றதுக்கு முக்கிய காரணமே கர்ணன் தான். சரிங்களா? நான் பவகரணத்தில் பிறந்தேன். ஆனால் யோகி தான் ராகு பகவான். சரிங்களா? அதாவது ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டாதான் அந்த நிகழ்வுகள் நம்ம கலந்துக்க முடியும். எல்லாத்துக்குமே, உங்களுக்குமே அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். அப்போ எனக்கு சம்மந்தப்பட்டது இன்னைக்கு வந்து கர்ண பகவான் சம்மந்தப்பட்டிருக்கார். ராகு பகவான் கர்ண அதிபதியாக வரார், சந்திர பகவான் கர்ண அதிபதியாக வரார். சரிங்களா? எனக்கு இப்போ நடப்பு கர்ணம் வந்து கரசை கர்ணம், பிறந்த கர்ணம் வந்து பவகர்ணம். சரிங்களா? அதாவது அதை பற்றி விளக்கம் முன்னாடி கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் இப்போ இன்ட்ரெஸ்டாக சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ ராகு பகவான்ங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக பிரமாண்டத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் எடுத்துக்கூற பவர் ராகு பகவானுக்கு உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஜோதிடத்தினுடைய கதாநாயகனே ராகு பகவான் தான் சொல்லணும். நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கு. ஏன்னா அவன் சொல்கிறது இல்லை, எதை சொல்கிறோம்? நம்ம சூரிய பகவானை தான் சொல்கிறோம். ஏன் சூரிய பகவானை சொல்கிறோம், ஏன் ராகு பகவானை சொல்கிறது இல்லை? சூரியன் இருக்கிற இடத்துல தான் ராகுவும் இருக்கிறார். சரிங்களா? 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம். பூர்வ புண்ணியத்தை அதிபதியா பாட்டனை சொல்லும்போது யாரை சொல்லுவோம்? ராகுவை சொல்லுவோம். ஆனால் அப்பனை சொல்லும்போது யாரை சொல்லுவோம்? சூரியனை சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் ஒரு குழந்தை இப்போ மேசத்தில் வந்து, மேசங்கிறது யாருங்க? நம்மளை பெற்றது யாரு? அப்பா.
அப்பாங்கிறது எதுங்க? தனுசு. சரிங்களா? அப்ப தனுசு தான் நம்மளை பெக்குது. சரியா? அப்ப நம்ம பெத்தது எது? நம்ம பெத்தது எது? சூரியன். அப்போ 5ஆம் இடம். சரிங்களா? நம்ம பெத்த குழந்தை 5ஆம் இடமா? அப்போ அந்த 5ஆம் இட குழந்தைங்கிற சொல்ற இடம் தான் பூர்வீக புண்ணியம். அப்போ பாட்டி ஸ்தானமும் அதுதான். சரிங்களா? அப்போ அந்த பாட்டை என்ன திதியில பிறந்தானோ அதே திதியில தான் நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை பிறக்குமா? சரிங்களா? நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை என்ன திதியில பிறக்குமா? பாட்டை என்ன திதியில, பாட்டை முப்பாட்டை அப்படிங்கிற வரலாறு அடிப்படையில் அவங்க என்ன திதியில பிறந்தாங்களோ அதே திதியில தான் அந்த குழந்தை பிறக்குமா? அதுதான் என்னன்னா பூர்வ புண்ணியமும் அதுதான், ஜோதிடமும் அதுதான், எல்லாமே அதுதான். அப்ப ஜோதிடத்து கதாநாயகன் சூரியனும் உண்டு, ராஜபகவானும் உண்டு. ஓகேவா? அதாவது எனக்கு பேச கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது சொல்லுங்கிறக்கா சொல்லிட்டேன். ஓகே, சந்தோஷம். அடுத்த முறையில் நல்லா பேசிக்கலாம்.